அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஔவையின் கூற்று: வாக்கு வன்மையை வைத்து மட்டுமே கற்றவரை அறிய முடியும் என்று ஔவை சொல்லுகிறாள். வாக்கு வன்மையினுடைய திறனை வைத்துதான் ஒருவரை பற்றின தெளிவை, புரிதலை, அவருடைய பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பது ஔவையினுடைய வாக்கு. அதற்கு அழகான ஒரு பாடலை சொல்லுகிறாள். வாக்கு நயத்தால் அன்றி கற்றவரை மற்று அவர் ஆங்கை நயத்தால் அறிதல் ஆகுமோ? ஆக்கை நயத்தால் அறிதல் ஆகாதே. காக்கையோடு நீல சிறுகுயிலை நீடு இசையால் அன்றியே கோலத்து அறிய வருமோ கூறு என்று ஔவை தெளிவாக இந்த பாடலிலே சொல்லுகிறாள். காக்கையின் கூட்டிலே குயிலானது முட்டையிடும். காக்கை குஞ்சும் குயிலினுடைய குஞ்சும் ஒரே கூட்டிலே வளர்ந்து வரும். கிட்டத்தட்ட ஒரே நிறமாகவும் இருக்கும். ஆனால் இவைகளினுடைய அருமை பெருமைகளை, அவைகளுடைய சிறுமைகளை எல்லாம் அவைகளுடைய உருவத்தை வைத்து எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடியும்? உருவத்தை வைத்து நிச்சயம் தெரிந்து கொள்ள முடியாது. அவைகளினுடைய குரலை வைத்து, அதில் இருக்கக்கூடிய இனிமையை வைத்து காக்கையினுடைய குணாதிசயங்களையும் பெருமைகளையும், குயிலினுடைய குணாதிசயங்களையும் அதனுடைய பெருமைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இதை போலத்தான் நன்கு கற்று அறிந்த சான்றோர்கள் மற்றும் கல்லாத மற்றவர்கள் அவரவர்களுடைய புற தோற்றம், அவரவர்களுடைய புற தோற்றத்தை வைத்து இவர் சிறப்பானவர், இவர் சிறப்பில்லாதவர் என்று நாம் ஒரு கணக்குக்கு வர முடியாது. அவரவர்களுடைய ஞானத்தன்மை, அவரவர்களுடைய வாக்கு வன்மை, அவரவர்கள் பேசக்கூடிய முறை, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதனால் மற்றவர்கள் அடையக்கூடிய பயன்கள், தீமைகள், இதை பிரித்து பார்த்துதான் படித்தவர்களுடைய தன்மையையும் படிக்காதவருடைய தன்மையையும் நாம் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய, அவர்களுடைய புற தோற்றத்தை, அவருடைய அழகினை வைத்து இவர் சிறந்தவர், இவர் சிறப்பில்லாதவர் என்று கூற முடியாது என்பதனை ஔவை மிக தெளிவாக சொல்லுகிறாள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டுங்கய்யா, ஆளை பார்த்து மயங்காதடா ஊதுகாமாலையான்னு சொல்லுவாங்க. அது இந்த குறளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஒருவர் தோற்றத்திலே நன்கு அழகில்லாதவராகவோ அல்லது பார்க்கிறதுக்கு முடியாதவராகவோ இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய சக்தி ஓட்டம், அவருடைய அருளோட்டம், ஞான ஒளி, ஞான கருத்துக்கள் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். பல்வேறு ஞானிகள் அந்த காலத்திலே ஆடை இல்லாம மனிதன், அரை மனிதன் என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஆடை இல்லாமலேயே அவர்கள் மிகச்சிறந்த ஞான ஒளியை தரக்கூடிய தேஜஸை உடையவர்களாக சிறந்து விளங்கினார்கள். அவர்களை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் சென்று அவர்களை வழிபட்டார்கள், அவர்கள் வழி வாழ்ந்தார்கள். ஆனால் அதுவே நல்ல ஆடை உடுத்தி நல்ல ஜபர்தஸ்தோட எத்தனையோ அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அவர்களை நோக்கி எத்தனை மக்கள் சென்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அதனால நண்பர்களே, நாம் ஒருவரை பற்றி கணக்கீடு செய்கின்ற பொழுது அவருடைய அறிவு ஞானத்தை வைத்து அளவீடு செய்ய வேண்டும். அவர்களுடைய குணாதிசயங்களை வைத்து அளவீடு செய்ய வேண்டும். அவருடைய செயல்களை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை, மற்றவர்கள் அடையக்கூடிய பலன்களை வைத்து செய்ய வேண்டுமே ஒழிய அவருடைய உடை, உடல் அழகு, அவருடைய ஜபர்தஸ்து இவைகளை வைத்து கணக்கீடு செய்யக்கூடாது என்று ஔவை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாள். ஞான கருத்தை கொடுத்த ஔவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.